அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் பிரித்து எழுதுக தலைப்பில் சமச்சீர் பாடப்புத்தகத்தில் உள்ள கேள்விகள் குவிஸ் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கெஸ் த ஆன்சர். The answer is அமுது கூட்டல் என்று. நிலவென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. Guess the answer. நிலவு கூட்டல் என்று. தமிழ் எங்கள் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. Guess the answer. தமிழ் கூட்டல் எங்கள். செம்பயிர் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. கெஸ் த ஆன்சர். செம்மை கூட்டல் பயிர். எட்டு திசை என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. கெஸ் த ஆன்சர். எட்டு கூட்டல் திசை. பாட்டிருக்கும் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. கெஸ் த ஆன்சர். த ஆன்சர் இஸ் பாட்டு கூட்டல் இருக்கும். பொய் அகற்றும் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. கெஸ் த ஆன்சர். The answer is பொய் கூட்டல் அகற்றும். இடப்புறம் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. Guess the answer. The answer is இடம் கூட்டல் புறம். இதில் இடம் என்பது இடது என்ற இடது பக்கத்தை குறிக்கும். சீரிழமை என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. Guess the answer. The answer is சீர்மை கூட்டல் இளமை. நிறைய பேர் சீர் கூட்டல் இளமைன்னு நினச்சிருப்பீங்க. பட் the answer is சீர்மை கூட்டல் இளமை. பாகற்காய் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது. Guess the answer. The answer is பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்டில் இருந்தும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவுக்கு வரும். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.